பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் பிள்ளைகளே, உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல தீர்க்க தரிசன ஒரு வார்த்தை. அது என்ன அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 29 அதனுடைய 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை மீட்க வந்த இரட்சகர் புறஜாதிகளாய் பாவிகளாய் கிடந்த நம்மை பார்த்துதான் சொல்கிறார், நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவர் நமக்காக இரட்சகரானாராம். நீங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களேயானால், கர்த்தர் உங்களை தமது ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால், பாருங்களேன், ஆண்டவர் நம்மளை அவருடைய ஜனமாய் மாற்றிக்கொள்ள பிரியப்படுகிறார். இப்ப நல்ல உரத்த சத்தத்தோடு சொல்லுவோம், நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். நம்மை ஆசீர்வதிக்கிற, நம்மை மேன்மைப்படுத்துகிற, நம்மளை கனப்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதம் கொடுக்கிற, கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, முதலாவது அவர் நமக்கு பலன் கொடுப்பாராம். 29:11 சங்கீதத்துல அவர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஒருவேளை எந்த இடத்துல நீங்கள் பலவீனராய், எந்த இடத்துல நீங்கள் பலன் குறைந்தவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு பலன் கொடுப்பேன். இரண்டாவது என்ன சொல்றாரு, தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் கொடுக்கிறாராம். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமா அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன கிறிஸ்து தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் கொடுக்கிறார். சமாதானத்தை கெடுப்பது சத்ருவோட வேலை, பொல்லாத மனிதர்களுடைய வேலை. ஆனால் சமாதானத்தை கொடுப்பது கர்த்தருடைய வேலை. மூன்றாவது என்ன சொல்லுகிறார் அங்கே அப்படின்னா, அவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்களேன், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். எந்த ஒரு மனிதனும் ஒரு முழு இருதயத்தோட இன்னொருத்தவங்களை வாழ்த்துறது கிடையாது, ஆசீர்வதிக்கிறது கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன் அப்படின்னா, நீ என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுப்பார், தம்முடைய ஜனத்திற்கு அவர் சமாதானம் கொடுப்பார், தம்முடைய ஜனத்தை அவர் ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 12:22 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களை தமது ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால். பாருங்களேன், அவருக்கு ஒரு பிரியம் இருக்கு, நீங்களும் நான் அவருடைய பிள்ளையா இருக்கணும். உரத்த சொல்லுவோம், நான் கர்த்தருடைய பிள்ளை, எனவே தேவன் எனக்கு பலன் கொடுப்பார், எனக்கு சமாதானம் கொடுப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ருசித்து விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய நாமத்திற்குள் பலன் அடைவோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.